எப்படிரா கடலூர்ல எங்க அம்மா ஊத்துற தோசைக்கும் 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் நடக்கிற அந்த வாருக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிதானே கேக்குறீங்க? சிம்பிளா சொல்றேன். சமையல் எரிவாயு இந்தியா அதிகமா உற்பத்தி பண்றது கிடையாது. 50 to 60% சமையல் எரிவாயு நமக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருது. இப்ப ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் நடக்கிற இந்த வார்னால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற இடத்துல ஒரு பதட்டம் நிலவுது. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது வெறும் 39 கிலோமீட்டர் இடைவெளி உள்ள ஒரு வாட்டர்வே. இந்த வாட்டர்வேல உலகத்தோட 20% கேஸும் ஆயிலும் தினமும் பாஸ் ஆகுது. இந்த இடத்த ஈரான் 2-3 மணி நேரம் பிளாக் பண்ணா போதும், உலக அளவுல ஆயில் பிரைசஸ் ஜாஸ்தி ஆயிரும். உலக அளவுல இன்ஸ்டன்டா எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துடும். அதனாலதான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் நேவிஸ் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சின்ன லைன் தான் உலகத்தோட எனர்ஜி லைஃப் லைனையே பாதுகாக்குது. ஸோ நம்ம இந்தியாவுக்குமே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் கேஸும் ஆயிலும் வந்து சேருது. ஸோ அந்த இடத்துல இப்போ பதட்டம் நிலவரதாலையும் ஈரான் அந்த இடத்துல சி மைன்ஸ் கடலுக்கு அடியில் வச்சிருக்கிற வெடிகுண்டு இருக்கிறதா வந்த நியூஸ்னாலையும் அந்த இடத்துல போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால நமக்கு இங்கே கேஸ் தட்டுப்பாடு நிலவுது. அப்படியே இந்த சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோட வரேன்.